ஹலோ மக்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல அண்ட் மாப்பிள்ள வந்திருக்காரு. வணக்கம் மாப்பிள்ள சார். வணக்கம் சார். ரிட்டர்ன் கிஃப்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். டேய் டேய் டேய், பத்தல. இதுதான்டா டிபிக்கல் புது பணக்காரன் பிஹேவியர்டா இது. நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க, கப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்ல, காட்ட முடியாது. இல்ல, இந்த வருஷம் இன்னொரு கப்பும் வச்சிருக்கேன். கொஞ்சம் தன்னடக்கம் காமிக்கலான்னு இப்ப காட்டல. இப்போதைக்கு காமிச்சு ஓரமா வச்சிடுறேன். அதுதான் சொல்றேன். நீ இப்போ இந்த வருஷம் அடிச்சா கூட ஃப்ரேம்ல உன்னால காட்ட முடியும், எங்களால ஃப்ரேம்ல காட்டவே முடியாது, அவ்வளவு கப்பு இருக்கு. கை பத்தாது. சொல்லிட்டா நான் ஒண்ணு சொல்லிட்டா, இத நான் எதிர்பார்த்தேன்டா அஜித், நீ இது பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாள் கூட பழகிறீங்க, இவ்வளவு தெரியாதா எனக்கு? ஒரு அளவுக்கு மேல பண்ண. சரி, ஓகே, ஆரம்பமே அது ரெடியா இருக்கு. சோ கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வந்து ஆர்சிபி டீமை பத்தி தான் ப்ரிவியூ பண்ண போறோம். டிசி தான் பண்ணலான்ட்டு பிளானு, பட் ஒருத்தரா வந்து இந்த டீம் பண்ணுங்க அந்த டீம் பண்ணுங்கன்னு கேட்டதுல நேயர் விருப்பமா ஆர்சிபி கேட்டாங்க, அதனால ஆர்சிபி இன்னைக்கு பண்ணிடுறோம். கண்டிப்பா நாளைக்கு டிசி ப்ரிவியூ இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆஸ் யூஷுவல் டீம் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒருத்தரா ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆர்சிபிக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டீம் வந்து விராட் கோலி, ரஜத் படிதார் கேப்டன், புவனேஸ்வர் குமார், தேவ்தத் படிக்கல், ஜேக்கப் பெத்தல், ஜிதேஷ் சர்மா, ஜாஷ் ஹேசல்வுட், அவரோட அவைலபிலிட்டி பத்தியும் நம்ம பேசணும். குருணல் பாண்டியா, நுவான் துஷாரா, ஃபில் சால்ட், ராசிக் தார், ரொமாரியோ ஷெப்பர்ட், சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், யஷ் தயால், அவருமே வந்து இப்போ திரும்ப மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்ல, சூப்பரு. அபிநந்தன் சிங், வெங்கடேஷ் ஐயர், சரியான ஒரு பிக் ஆக்ஷன்ல. Mangesh Yadav, yet another exciting pick in the auction. Jordan Cox, again yet another exciting pick. Kanish Chauhan, Vihan Malhotra, Vicky Oswal, Satvik Deswal. So இதான் ஸ்குவாடு. யார் ஆரம்பிக்கிறீங்க? அஜித், பயங்கரமா பில்டப் பண்ண போற உன் டீமை, உன் கூட பழகின பாவத்துக்கு நான் கேக்குறேன், சொல்லு. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல, வெல் செட்டில்ட் யூனிட். ஒரு எப்படி சொல்றது, 17 வருஷமா டேஸ்ட் பண்ணாத ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு ராயல்ட்டியோட வரப்போறோம். என்னோட பிளேயிங் லெவல் ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ரிடிக்டபிள் தான், எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆர்ஷ் கால் மட்டும் எடுப்பேன். என் பிளேயிங் லெவன் நான் சொல்றேன். விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பனிங். எல்லாருமே வந்து லைக் சரி, அதை பத்தி அப்புறம் பேசுறேன். விராட் கோலி, ஃபில் சால்ட். இங்கதான் நான் தேவ்தத் படிக்கல் பதிலா வெங்கடேஷ் ஐயர் ஆட வைப்பேன். அது ஏன்னு நான் சொல்றேன். நம்பர் 4 வந்து ரஜத் படிதர், நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 6 டிம் டேவிட், நம்பர் 7 குருணல் பாண்டியா ஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. நம்பர் 8 அகெயின் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர் குருணல் பாண்டியா. நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 நான் இப்போதைக்கு மங்கேஷ் யாதவ் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா இன்னும் யஷ் தயாலோட கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. நம்பர் 11 நான் நுவான் துஷாரானே போட்டு வச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இனிஷியலி வந்து ஏசல்வுட் அவைலபிள் இல்ல, பட் அவர் வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஏசல்வுட்டுக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு, இதுக்கு நடுவில் ஒரு வார் சுச்சுவேஷன் ஆச்சு, எல்லா ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாவே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க, வரமாட்டாங்க. பட் ஆனா இந்த டீமுக்கு வந்து ஜாஷ் ஹேசல்வுட் 3 வருஷம் அந்த இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகி வாருக்காக போயிட்டு வந்து அந்த சுச்சுவேஷன்ல வந்து பண்ணாரு. இஸ் வெல் கனெக்டட் டு த டீம். இந்த டீம் வந்து இப்போ ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிற ஒரு பஞ்ச், வெல் செட்டில்ட் யூனிட் கூட கிராக் பண்ணியாச்சு. கண்டிப்பா அவர் கிளியரன்ஸ் வந்த உடனே அடுத்த நாள் ஃபிளைட் புக் பண்ணி வருவாரு. அது வரைக்கும் நுவான் துஷாராவை நான் ஆட வைப்பேன் ஹெட் ஆஃப் ஜேக்கப் டெஃபி. ஏன்னா அவரோட ஆப்சன்ஸ்ல ஏசல்வுட் போன வருஷம் அந்த ஆப்சன்ஸ்ல துஷாரா உண்மையிலே கிடைச்ச 1-2 மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால அந்த பேசிஸ்ல நான் துஷாரா ஆட வைப்பேன். துஷாரா எப்படி பண்றாருன்றத பொறுத்துட்டு ஜேக்கப் டஃபிய பேக்கப்ல வச்சுப்பேன். ஸோ என்னோட இம்பாக்ட் சப் வந்து சுயாஷ் சர்மா, ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 and 12. நான் ஏன் வெங்கடேஷ் ஐயரை ப்ரிஃபர் பண்றேன்னு மட்டும் சொல்லிடுறேன். தேவ்தத் படிக்கல் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாரு, அதுல டவுட்டே கிடையாது. இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எங்கன்னா அடிப்பாரா மாட்டாரா அப்படின்றதுல வந்து அவுட் ஆஃப் ஸ்கின் ஆடி கொடுத்தாரு. நான் ஏன் வெங்கடேஷ் ஐயர் சொல்றேன்னா, வெங்கடேஷ் ஐயரை உங்களால எல்லா பொசிஷன்லயும் அனுப்ப முடியும். இன்கேஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் ஆர்சிபிக்கு. ஒரு தேவ்தத் படிக்கல ஒரு 4 overs இன்சைட் பவர் பிளே, ஃபில் சால்ட் ஒரு 20 ரன் டக்குன்னு அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாருன்னா இன்சைட் பவர் பிளே நீங்க தேவ்தத் படிக்கல அனுப்பலாம். ஆனா வெங்கடேஷ் ஐயர் அப்படி இல்ல. 6 overs லெட்ஸ் சே 80 for 1, அப்போ கூட வெங்கடேஷ் ஐயரை அனுப்பலாம்.
ஸோ அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து வெங்கடேஷ் ஐயர் கொடுக்கறதுனால நான் அவரை ப்ளே பண்ணுவேன். இன்னொன்னு ஐபிஎல்னு வந்தாலே யாரு கரண்ட் ஃபார்ம்லாம் தள்ளி வச்சிடலாம். ஐபிஎல்னு வந்தாலே யார் மோர் ப்ரூவன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் தான். அந்த மும்பை இந்தியன்ஸோட அடிச்ச 100 இருக்கட்டும், கேகேஆருக்கு அந்த ஓப்பனிங் சீசனா இருக்கட்டும். நம்ம நேத்து ஆர்சிபி பத்தி பேசிட்டு இருந்தோம் கேகேஆர் கண்டென்ட்ல. நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் 2019 ஐபிஎல்ல கேகேஆரும் இதே சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. அப்ப கோவிட் 21 சிச்சுவேஷன் 2021 சார் 21. நம்பர்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா மறக்கிறேன் நான் நிறைய. பட் த திங் இஸ் லைக் அந்த 21லயும் வந்து கேகேஆர் அந்த ஐயோ Undertaker கரெக்ட் ஆயிட்டாரு. கரெக்ட். Undertaker ஆயிட்டாரு. Undertaker ஆயிட்டாரு. நம்ம And சேனலுக்கு ஒரு அண்டர்டேக்கரா? ஆமா என்னடா லைட் போச்சா? ரைட் போயிடுச்சு. ஆமா லைட் போயிடுச்சுன்னா என்ன அப்படியே பண்றது? பேசுங்க, கட் பண்ணிடலாம். இப்ப லைட் வரணுமே என்னாச்சுடா திரும்பி. அஜித்? சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை. ஐயோ ஆர்சிபி பத்தி பேசும்போது கரண்ட் போயிடுச்சு. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? ஏய் அஜித், ஐயோ ஏய் இருக்கியாடா? கால் பண்ணுங்க. போயிட்டாரு போயிட்டாடா? ஐயோ போயிட்டாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டாரு. பேசணுமே. ஐயோ மறுபடியும் முதல்ல பேசுறேன். இல்ல அதே ஃப்ளோ வருமான்னு தெரியல. நல்ல ஃப்ளோவா போயிட்டு இருந்தாரு. இருங்க, நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப கனெக்ட் பண்ணிட்டு ஆ, இப்போ விட்டதுல இருந்தே பேசுவோம். A few moments later. அஜித், என்னடா கரண்ட் எல்லாம் போகுது, அபசகுணமா இருக்கு, இனிமேல் உன் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லைன்னு சொல்றாரு வெளிச்சமே இல்ல. கடவுளு. நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லு, போன வருஷம் சொல்லும். வார்லாம் வந்தது, வார் வந்தது, இன்ஜுரி வந்தது, அது வந்தது, இது வந்தது. ஆனா அதை தாண்டி கடவுளோட பிளான் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுல. அந்த மாதிரி இதுவும் ஒரு பாசிட்டிவா அதுதான் எடுத்துட்டு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு போன வருஷம் உங்களுக்குன்னா, வார் வரட்டும் என்ன வேணா வரட்டும், இந்த வருஷம் உனக்குன்னு எழுதி வச்சுட்டேன், இந்த ஒரு வருஷம் தான் எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த சைடு வராத அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஜோக்ஸ் அப்பார்ட். ஐபிஎல் 18 வந்து விராட் கோலி ஃபார் a reason, ஐபிஎல் 19 டிகே ஃபார் a reason. ஓ டிகேவுக்குலாம் கப்பா. ஓகே ஓகே சரி சரி. சொல்லுங்க எல்லாம் 333 கெயில் வரைக்கும் வச்சுக்கோங்கடா, கெயில் வரைக்கும். சரி சரி கண்டினியூ பண்ணுங்க. வெங்கடேஷ் ஐயர். ஒரு மனுஷன் வெங்கடேஷ் ஐயர் பத்தி பேசிட்டு இருந்த கண்டினியூ பண்ணு. சாரி. வரலாம்னு பார்த்தா சோ அதுதான் வெங்கடேஷ் ஐயர். நான் இது ரொம்ப ஹார்ஷான கால் தான். பட் ஆனா நான் ஏன் அந்த எந்த பொசிஷன்ல வேணாலும் ஆடக்கூடிய அந்த பிளெக்சிபிலிட்டி, இன்சைட் பவர் பிளே, அவரோட பெஸ்ட் ஆர்டர் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் தான், ஓப்பனிங் ஒரு நம்பர் 3. ஸோ அதுல அவர் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் கேகேஆர் அன்பார்ச்சுனேட்லி அஜிங்கிய ரஹானே கேப்டன் ஆனதுல அவர் வந்து ரஹானேக்கு வந்து பெஸ்ட் பொசிஷன் வந்து நம்பர் 3 தான், இல்ல ஓப்பனிங் தான். அதை தாண்டி அவரால் ஆட முடியாது. அதனால கேகேஆர்னால வெங்கி ஐயரை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லைக் ட்ரை பண்ணியிருக்காரு, மிடில் ஆர்டர்ல போய் சில மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு, சில மேட்ச் கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்காரு. அது நம்ம வந்து தேவ்தத் படிக்கல் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக டாக்டிக்கலா ஒரே ஒரு ஹார்ஷான கால் எடுப்பேன் அட் த ஸ்டார்ட். பட் அதெல்லாம் தாண்டி தேவ்தத் படிக்கல் ஆடினா இட்ஸ் வெரி ஃபேர். And do you sense any weakness in your team? Strength ஒரே well-rounded weakness side தான். சொல்லிட்டேன். எஸ், ஒரே வீக்னஸ் தான், ஹேசல்வுட் சொல்லு. அவைலபிளா இல்லாம இருக்கிறது மட்டும்தான். பட் அதையுமே அவங்க வந்து நுவான் துஷாராவை பேக் பண்றாங்க, க்ரூம் பண்ணிருக்காங்க. ஈ வில் கம் குட்னு நான் நம்புறேன். இன்னொரு வீக்னஸ் யஷ் தயலோட அவைலபிலிட்டி. மங்கேஷ் யாதவ் ஒரு பயங்கரமான டேலண்ட்னு சொல்றாங்க. we are all expecting him to come good. அதனாலதான் அவங்க 5 crores வரைக்கும் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் இந்த ஒரு வீக்னஸா தான் நான் பாக்குறேனே தவிர இந்த 2 மேஜர் வீக்னஸ் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாம்பியன்ஷிப் சைடு. 17 வருஷம் தவம் இருந்து ஜெயிச்ச விஷயத்த அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்க. அங்க ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சாம்பியன்ஷிப் சைடுக்கான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ப்ரொஃபசர் டிகே வந்து அது ஒரு மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. தே ஆர் Yes. வெல் எக்யூப்டு. நான் நான் அதுதான் ஃபீல் சொல்ல பண்றேன். வந்தேன். இந்த வீக்னஸ் எல்லாம் Major- தாண்டி எல்லாருமே major credit பேசுறாங்க இந்த வந்து- வீக்னஸ் பத்தி தான். பட் அதெல்லாம் தாண்டி இந்த டீம் யுனைட்டடா இருக்கும், அந்த சீட் கூட கிராக் பண்ணிட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இல்ல நான் ஒரு விஷயத்துக்கு வந்து உடன்படுறேன். டிகேக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த டீம் என்விரான்மெண்ட், கரெக்டான வேர்ட் நீ யூஸ் பண்ண. இந்த டீம் என்விரான்மெண்ட், ஹேசல்வுட் வந்து கூப்பிட்டோன்னா வந்தாரு, இது நம்ம டீம்டா, நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணுண்டா அப்படின்ற ஒரு பிலாங்கிங் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆர்சிபில பார்த்தது இல்லப்பா. ஏன்னா 2 மேட்ச் ஆடலாம், தூக்கி எல்லா பிளேயரையும் தூக்கி போடுவாங்க. போன வாட்டி தான் யூஸ்வலா சிஎஸ்கேக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை வந்து ஆர்சிபி லாஸ்ட் இயர் பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே மாதிரியே பண்ணல போன வருஷம்.
பயங்கரமா சாப்ஸ் அண்ட் சேர்த்துக்க சேஞ்சஸ். ஏன்னா மாதிரி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. ஆர்சிபி டெலிவர்டு. அதனால அவங்க ஒரு 13 பிளேயர்ஸ் மேக்ஸிமம், இந்த 13 பிளேயர்ஸை வச்சே ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுவோம்னு பேக் பண்ணி ஒரு சிஎஸ்கே டெம்ப்ளேட் ஒன்று பண்ணாங்க. அந்த என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணதுக்கான கிரெடிட் வந்து டெஃபினட்டா டிகேக்கு கொடுக்கணும். நிறைய பேர் எப்படி பேசுறாங்கன்னா, ஜேக்கப் பெத்தல் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க, லைக் ஃபில் சால்ட் சரியான ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இன்ஃபேக்ட் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருக்கலாம், இதெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட தான் வருது. உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்களாம் உண்மையிலேயே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தானா? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நான் தோனியோட டெம்ப்ளேட் படி நான் பேசுறேன். அதாவது ஒரு டொமஸ்டிக்ல ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரை வந்து அவர் ஆட வச்சு எவ்வளோ பிளேயர், ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராய்டு, அந்த மாதிரி வந்து லைக் அவங்க ஒரு ரீசன்ட் செட்பேக்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்பதான் உருப்படியா ஆர்சிபி ஒரு சாம்பியன்ஷிப் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்றாங்க. ஐ எம் வெரி ஷுர் டிகே வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாரு. கண்ணை மூடிட்டு டிம் டேவிட் ஆட வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஃபில் சால்ட் ஆட வைக்கணும். அந்த வெங்கடேஷ் ஐயர் நான் சொன்னதுக்கு காரணம், அந்த ஒரு சேஞ்ச் பண்றதுனால டீம் இன்னும் என்ஹான்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற ஒரே டாக்டிக்கல் திங்காக தான் நான் சொன்னேனே தவிர தேவ்தத் படிக்கல் ஆடினாலும் தப்பு இல்ல. மறுபடியும் போயிட்டாரு. மறுபடியும் போயிட்டாரு. இருக்கியாடா? ஓகே, ஆர்சிபி விடவே கூடாதுன்னு பேசியிருக்காரு. என்ன செருப்பு அருந்து போச்சு, ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ் வந்துரும். உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸானு இப்ப எதுக்குடா கேட்டான் அவன்? அதான் எனக்கு சொல்றேன். புரியல. நான் அததான் அவனுக்கு கேட்கணும்னு இருக்கேன். இப்ப எதுக்குடா அந்த கேள்வி என்ன பத்தி கேட்ட? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்றாங்க, எங்களுக்கு அது வர்த்தம் இருக்கு, நாங்க யூஸ் பண்றோம். இரு அவன் சொல்லிட்டோம். என்ன கேட்க வந்தான்னு இப்ப எனக்கு அவனை கேட்டே ஆகும். பிளேயர்ஸ பேக் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தாரு. போயிட்டான். அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ், போயிட்டான். தீபக் கூட, விஜய் சங்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அதை பேக் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தாரு. சரி மக்களே, அவன் ரொம்ப பேசுறான், வேணா அவனை அமிச்சிடலாம். இன்னும் நம்ம ரெண்டு பேரும் பேசவே இல்லை, அவனே பேசிட்டு இருக்கான். இதுதான் ஆர்சிபி கண்டென்ட்னா அவன் அப்படிதான் இது பண்ணிட்டு வர. இன்னொரு லிங்கா நம்ம வேற என்ன பண்றது, ரீகனெக்ட் ஆக மாட்டேங்கிறாரு. என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். கேப்போம் என்ன பிரச்சனைன்னு. ஓகே ஓகே. A few moments later. சில பல போராட்டங்களுக்கு பிறகு நம்முடன் இணைந்துள்ளார் அஜித் அவர்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பேக்டா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இங்க பேரு ஆர்சிபி பத்தி நீ நிறைய பேசிட்ட, நாங்க 2 பேரும் பேசணும், எங்களை பேச விடு. பட் நீங்க எல்லாம் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸானு எங்க மூக்க குறிப்பார்த்து ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லு, இல்ல எனக்கு மண்டை வெச்சிடும். மரியாதையா சொல்லு, அப்புறம் வில் டாக். இல்ல, நீங்களான்னு நான் ரொம்ப பொதுவா சொன்னேன், உங்க 2 பேரையும் சொல்ல. சில சிஎஸ்கேயோட யூடியூபர்ஸ் லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பாக்குறேன். அவங்க சொல்ற விஷயம் என்னடான்னா, இந்த கரண்ட் ஃபார்ம் ரிலேட்டடா வந்து ஃபில் சால்ட்டை டிராப் பண்ணா கூட தப்பு இல்ல, ஜேக்கப் பெத்தல் ஆட வைக்கணும், டிம் டேவிட டிராப் பண்ணிட்டு அங்கேயும் வந்து ஒரு ஜேக்கப் பெத்தல் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, காலங்காலமா சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் தெரியும், தோனியோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்து லைக் சில பிளேயர்ஸ் அவருக்கு வந்து அவரோட டீம்ல ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் அவங்க என்ன பண்றாங்க, எங்க போய் எவ்வளவு முட்டை அடிக்கிறாங்க, எங்க போய் 4 ஓவர்ல 100 ரன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவர் பார்த்ததே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை ஒரு வழியா ஒரு உறுப்பு அடித்தனமா ஆர்சிபி ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. தினேஷ் கார்த்திக் அதுக்கு பிஹைண்ட் அந்த மாஸ்டர் மைண்ட்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்காருன்னு தெரியுது. ஸோ சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி வரும்போது, என்னன்னா இவங்க கரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி இந்த பிளேயரை டிராப் பண்ணும், அந்த பிளேயரை டிராப் பண்ணணும்னு சொல்றாங்கன்றது எனக்கு வந்து லைக் ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. அதுதான் அதுவும் நான் பண்ணியாதான் சொல்ல ட்ரை பண்ணேன், யாரையும் நான் ட்ரால் தான் பண்ண ட்ரை பண்ணல. அஜித் பேண்டர்னு இறங்கியாச்சு, ஜாலியா பண்ணலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்ல. பட் அதுக்கு நான் பதில் சொல்றேன், அவங்க எல்லாம் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஏன்னா அந்த டெம்ப்ளேட் சிஎஸ்கே கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது ஆர்சிபி கிட்ட போயிடக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் பூந்து குழப்பி விடுறாங்க. புரியுதா? என்ன இருந்தாலும் பகை தானே. அதான் அவங்க வந்து ஒரு பயங்கரமான அரசியல் தெரியுது எனக்கு. ஜேக்கப் பெத்தல் மேல அவ்வளவு பாசம் எல்லாம் கிடையாது, ஆர்சிபி மேல இருக்க அவ்வளவு கோவம்னு சொல்றாங்க. பட் ஃபேர் சான்சஸ் இருக்கு. இப்ப அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கேக்குறேன், அப்படியே அந்த முதல்வன் படத்துல கேக்குற மாதிரி. அப்ப பழைய பிளேயரை பேக் பண்ணும், கோரை பேக் பண்ணுன்னு சொல்றீங்களே, தேவ்தத் படிக்கல் தான் பழைய கோர், அப்பயே வெங்கடேஷ் தெரியும் இங்க வருவீங்கன்ட்டு. அது என்னன்னா பியூர்லி அந்த நம்பர் 3 ரோல்ல வெங்கடேஷ் ஐயரால 2 பவர் பிளே இந்த பக்கமும் பவர் பிளே அந்த பக்கம் ஆட முடியும்
அந்த டாக்டிக்கல் ரோலுக்காக தானே தவிர நான் கரண்ட் ஃபார்ம் வச்சு போல. பட் இருந்தாலும் நான் அதையும் சொன்னேன், தேவ்தத் படிக்கல் ஆடினா இட்ஸ் வெரி ஃபேர்னு சொன்னேன். இந்த ஒரு இது மட்டும் என்னோட ஒப்பீனியன் பியூர்லி டாக்டிக்கலா, வேற ஒன்றுமே கிடையாது. ஜேக்கப் பத்லர், ஓகே, டிம் டேவிட் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே புரியுது. ஆல் செட் அண்ட் டன். ஓகே, நம்ம இது இந்த பேண்டர் கொஞ்சம் நிறுத்திட்டு ஸ்டஃப் இந்த வீடியோ எதுக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு போவோம். மதன் ப்ரோ, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஆர்சிபி ப்ளீஸ், யுவர் தாட்ஸ் அண்ட் ஆல்சோ அவைலபிலிட்டி ஆஃப் ஜார்ஜ் ஹேசல்வுட். ஆமா, ஜார்ஜ் ஹேசல்வுட் வந்து இப்ப கரண்ட் அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 மேட்ச் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேட்ச் வரமாட்டாரு, அதுக்கப்புறம் வருவாருன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் ஸ்டில் கிளியரன்ஸ் கிடைக்கல. அவர் வந்தாலுமே வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியா, இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது, அது ஃபார் ஷோர். வெரி குரூசியல் கேம்ல தான் மட்டும் தான் ஆட போறாங்க. பட் ஜார்ஜ் ஹேசல்வுட்டோட ஷோல்டர் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்களோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ் சொல்லிடுறேன். 6th bowling ஆப்ஷன், பவர் பிளேல வந்து ஹிட் டெக் போடுற பவுலர். உங்களால வந்து குருணால் பாண்டியாவையோ சுயா சர்மாவையோ பவர் பிளேல போட முடியாது. அப்படி ஒரு வேலை போடணும்னு ட்ரை பண்ணாலும் யூ வில் பி காட்டிங் இன் மிடில் ஓவர்ஸ். ஸோ அந்த இடத்துல அவங்க மாட்டிப்பாங்கன்னு தோணுது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் செம ஸ்ட்ரென்த். இவங்க பாசிபிளி 3 ஓவர்சீஸ் ஆடிட்டு தேவைப்பட்டா வந்து டிம் டேவிட் ஐ மீன் இம்பாக்ட் பிளேல வச்சுட்டு ஒரு மாதிரி டாக்டிக்கலா யூஸ் பண்ணலாம். முதல்ல 4 பேர் யூட்டிலைஸ் பண்ணாம நோவான் துஷாராவையும் பேக்கப்ல வச்சுக்கிட்டு, ஐ மீன் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து வச்சுக்கிட்டு ஜேகே பத்லி, டிம் டேவிட் எப்படியாவது ஸ்டார்டிங் பண்ண முடியுமான்றது என்னோட விஷயம். பிகாஸ் உங்களுக்கு அந்த சப்ளைம் டச்ல இருக்காரு. யூனிட்டி லெஃப்ட் ஹேண்டர் அந்த டாப். ஒரு தேவ்தத் படிக்கல், ஜேக்கப் பத்லர் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னா தென் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைன் அப் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் பெட்டரா இருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து ஐபிஎல் ஒர்க் ஆக போகுது. பிகாஸ் யூ ஹேவ் அரௌண்ட் 9 pitches இருக்கப்போ உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு 60 மீட்டர், ரைட்ல ஒரு 80 மீட்டர் இருக்கும். ஸோ தட் வில் பே ஹியூஜ் ரோல். ஸோ அதனால ஜேகே பத்லர் டாக்டிக்கலா யூஸ் பண்ணணும் என்னோட தாட். ஜிதேஷ் சர்மா ஃபினிஷ் செமையா ஆட போறாரு, அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் இந்த மிடில் அதை வந்து எப்படி ஸ்டார்டிங் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா தட் வில் பெட்டர். ஃபில் சால்ட்லாம் கை வைக்கவே முடியாது. அவருடைய இண்டெக்ஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. நான் கை வைக்க மாட்டேன். 14 மேட்ச் ஃபில் சால்ட் டக் அவுட் ஆனாலும் செமிஃபைனல் அடிப்பாரு. இந்த டிம் டேவிடையும் பெத்தலையும் எப்படி அவங்க ஃபிட்டிங் பண்ண முடியும்னு கொஞ்சம் ஐடியா யோசிச்சா தட் வில் பி பெட்டர். இதுதான் என்னோட தாட்டு. ஆர்சிபி பவுலிங்ல ஒரு வேலை சொதப்பிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ல கஷ்டம். பேட்டிங் செம்ம ஹெவி. இது இல்லாம இன்னொரு பீஸ்ட் இருக்காரு, ஜார்டன் காக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து 100ல வந்து 25 ஆமா கஷ்டம் தான். அதான் கஷ்டம் ஒரே கஷ்டம். ப்ராபபிலிட்டி என்னன்னா Phil Salt injury ஆகணும். ஃபில் சால்ட்டும் பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்மா போனோம், இல்ல 2 பேரும் ஒரே நேரத்துல ரெஸ்ட் ரூம்ல வலிக்கி விழுந்து அடிபடணும். இதுதான் ஒரே பாசிபிலிட்டி. இல்ல. ஒரே நடக்கணும்டா, நீ சொன்ன மாதிரியே நடக்கணும்டா. தத்தாஸ்து தத்தாஸ்து. எவ்வளவு அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாலும் இவங்க 2 பேரும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அது பழைய ஆர்சிபி இல்ல, புது ஆர்சிபி. அதனால தூக்க மாட்டாங்க. சரி, ஓகே. நான் இப்போ என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 ஃபார் ஆர்சிபி நான் என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஃபில் சால்ட் ஓப்பனிங் வித் அலாங் வித் விராட் கோலி. நான் வந்து ஐ வில் ஸ்டில் கோ வித் தேவ்தத் படிக்கல் பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபேர் அதர்வைஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா படிக்கல் வாட் இட் டிட் லாஸ்ட் சீசன் அண்ட் இப்பவும் சரியான ஃபார்ம்ல இருக்காரு, செம்ம ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஃபேர் ஒன்லி இஃப் தேவ்தத் படிக்கல் ஸ்டார்ட்ஸ். அவரு சரியா ஆடல, ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்து சரியா பண்ணலன்னா தென் ஐ வில் கோ வித் வெங்கடேஷ் ஐயர். ஸோ அவரு தான் வந்து பேக்கப் ஃபார் ஷுவர் படிக்கலுக்கு. நம்பர் 4 கேப்டன் ரஜத் படிதார். நம்பர் 5 டிம் டேவிட். டிம் டேவிடுக்கு பேக்கப்பா அவர் சரியா ஆடலன்னா ஜேக்கப் பெத்தல் இருக்காப்ல. ஸோ டிம் டேவிட் / ஜேக்கப் பெத்தல். நம்பர் 6 குருணால் பாண்டியா. நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா. நம்பர் 8 ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 சுயா சர்மா. நம்பர் 11 ஜாஷ் ஹேசல்வுட். அவர் அவைலபிள் இல்லைன்னா ஜேக்கப் டஃபி ஆர் நுவான் துஷாரா. இட்ஸ் அ கிவன். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வில் பி யஷ் தயால். ஹோப்ஃபுல்லி ஹில் பி தேர். அப்படி இல்லைன்னா மங்கேஷ் யாதவ். அப்படி இல்லைன்னா மங்கேஷ் யாதவ் வந்து இம்பாக்ட் சப்பா இருக்க மாட்டாரு, அவர் நம்பர் 10ல இருப்பாரு. ஏன்னா அவர் பேட்டிங்கும் ஆடுவார். நம்பர் 9ல இருப்பார். இன்ஃபேக்ட் அது வந்து டீம் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அது மாத்திப்பாங்க. யாராவது வேற யாராவது வந்து மேபி போட்டுக்கலாம். ஜாஷ் ஹேசல்வுட் ஆர் அந்த 11th bowler யாரோ அவங்க வந்து இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிப்பாங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் மை 12. புரியுது. யா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் பெருசா இல்ல ஆர்சிபிக்கு. த நியூ ஆர்சிபி வெரி பேலன்ஸ் டீம், வெல் ரவுண்டட் டீம். பேட்டிங் தரமான ஃப்ரம் டாப் டு பாட்டம் பயங்கரமான பேட்டிங், பயங்கரமான பினிஷர்ஸ், செம்ம ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பேஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் என்ன பேஸ் எடுக்கிறாங்களோ அதை அப்படியே மிடில்ல மெயின்டைன் பண்ணி எண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நம்பர் 8ல வருவாப்ல. அப்ப பாத்துக்கோங்க, பேட்டிங் வந்து அந்த லென்த் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் குட் பேக்கப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, அதுதான் வெரி இம்ப்ரெஸ்ட். ஃபில் சால்ட்டுக்கு ஆஸ் அஜித் செட் ஜார்டன் காக்ஸ் அவருமே ஒரு பீஸ்ட் தான். படிக்கலுக்கு வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. டிம் டேவிடுக்கு ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக்கப் டஃபி எடுத்திருக்காங்க. நுவான் துஷாரா இருக்காரு. நியூ பால்லே யாக்கர்ஸ் போடுவாரு, ஸ்விங் பண்ணுவாரு. யஷ் தயாலுக்கும் லைக் ஃபார் லைக், இன்ஃபேக்ட் 1 step பெட்டர், பேட்டிங்ல இன்னும் கூட நல்லா பண்ணுவாரு. மங்கேஷ் யாதவ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல் திங்ஸ் கன்சிடர்ட்
பயங்கரமான ஒரு டீமா தான் ஆர்சிபி என் கண்ணுக்கு தெரியுறாங்க. குருணல் பாண்டியாக்கு அஜித் லக்கி சுஹான் சாம்ஸ் ஸ்வப்னில் சிங்கும் இருக்காரு. ஐ மீன் குருணல் பாண்டியா டிராப் எல்லாம் பண்ண போறது இல்ல. குருணால் இன்கேஸ் குருணால் பாண்டியா இன்ஜுரி அளவுக்கு ஆச்சுன்னா ஸ்வப்னில் சிங் இல்லடா. இன்ஜுரி ஆச்சுன்னா இல்ல இல்லடா இல்ல இன்ஜுரி இல்ல ஆச்சுன்னா ஒரு பேக்கப்பா. பேக்கப் இருக்காங்க. அப்படி பார்த்தா சுயா சர்மா கூட விக்கி ஆஸ்வால் இருக்காரு. அதான் நான் சொன்னேன், லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. பட் குருணால் பாண்டியாலாம் வந்து அவரு வேற மாதிரி பிளேயர். ஐடியா ரைடு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல யாருமே அன்டச்சபிள். இல்லைன்னு நினைக்கிறேன். ஈவன் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கும் லைக் ஃபார் லைக் வந்து ஜேக்கப் டஃபி இருந்தாலும் ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் ஜாஷ் ஹேசல்வுட். ஜாஷ் அவர் ஹேசல்வுட் வந்து 100%. இஸ் லைக் ஒரு பும்ரா மாதிரி ஒரு ஃபேக்டர் ஒரு ஆர்சிபிக்கு. சோ அதுதான் இஃப் அட் ஆல் ஏதாவது மைனஸ்னு சொல்லணும்னா ஜாஷ் ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டியும் யஷ் தயாலோட அவைலபிலிட்டியும் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு ஆமா பேர் இல்லனா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி தி சேம் ஆர்சிபி லைக் லாஸ்ட் இயர். கொஞ்சம் ஏதாவது டெஃபினட்டா போலிங்ல டெஃபினட்டா கொஞ்சம் ஒரு கை உடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆல்சோ இப்போ ஒரு டீம் வந்து அங்கதான் ஒரு டி நட்ராஜன் மாதிரி ஒரு பர்சன் வில் பி பார்ன் நினைக்கிறேன் இன் மங்கேஷ் யாதவ். ஹோப்ஃபுல்லி சின்னசாமியில அது மாதிரி கஷ்டம் பாப்போம். என்ன வேணா நடக்கலாம். பட் எங்களுக்கு ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாஷ் ஹேசல்வுட் எஸ் தயால் இல்லைன்னா ஆர்சிபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஹானஸ்ட் தாட். அது அவங்களே ஒத்துப்பாங்க. இப்போ நிறைய பேர் அதானே வேண்டிட்டு இருக்காங்க, எப்படா வருவான் எஸ் தூது வருவான்னு. நீங்க அண்ட் சொல்ற ஆல்சோ மாதிரி 3-4 மேட்ச் கழிச்சு வந்தாலும் போதும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3-4 மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. இந்த வாட்டி ஓகே எப்படியோ போகுது, ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் வரலன்னா பரவாயில்ல, வந்துட்டு குவாலிஃபயர்ஸ் வரைக்குமோ இல்ல வாட் எவர் நாக் அவுட்ஸ் வரைக்குமோ ஆடி கொடுத்துருங்க. சோ அண்ட் அதான் ஆல்சோ பிரேயர்ஸும் நான் கூட. ஐ திங்க் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், இந்த வீடியோல கூட சொல்லியிருக்கேன். அதாவது இது கடவுள் ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தது போன வருஷம் ஆர்சிபிக்கு. 2023ல சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு காட் ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்ததோ அதே மாதிரி ஆர்சிபிக்கு எவ்ரி திங் கிளிக்ட், எவ்ரி பிளேயர் பெர்ஃபார்ம்டு. ஒரு மேட்ச்லயும் ஒரு நியூ ஹீரோ அரைஸ்ட். அந்த மாதிரி ஒரு சீசன் வந்து எல்லா சீசனும் அமையுமா அப்படின்னா கஷ்டம். ஸோ மேட்டர் ஆஃப் ஃபார்ம் ஆல்சோ இருக்கு. எல்லா பிளேயர்ஸும் கரெக்டா ஃபார்ம்ல இருப்பாங்களா அப்படின்றதும் ஒரு டவுட் தான். அது நான் ஆர்சிபிக்கு மட்டும் சொல்ல, பொதுவா சொல்றேன். எல்லா ஸோ டைமும் ஐ டோன்ட் திங்க் ஆர்சிபி வந்து எக்ஸாக்டா இந்த டீம் தானே அப்படியே வந்து இந்த டீம் போன வருஷம் ஆடின டீம் தானே ஆல்மோஸ்ட் ஆடுறாங்க, ஸோ அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா கிரிக்கெட் இஸ் அ ஃபனி ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் ஆர்சிபி ஷுட் பி கேர்ஃபுல். ஐ எம் ஷூர் டிகே வில் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப லத்தாஜிக்கெல்லாம் இருக்க விட மாட்டாரு. நாங்க பெரிய ஆள்ரா அப்படின்னு ஒரு ஒரு அட்மாஸ்பியர்லாம் கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காது. ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அகைன் தே வில் ட்ரை ஃபார் த டைட்டில், நோ டவுட். ஸோ யா, தீஸ் ஆர் மை தாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஜித் அண்ட் மதன். செம்ம ஃபன்னா இருந்தது. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஒரு ஆக்சுவலா வீடியோ எடுத்திருக்கோம். ஆமா 3 வாட்டி நாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா அஜித் வந்து கட்டாய் வந்தது. இது எதுவுமே பிளான்டு கிடையாது. அதுதான் இது ஒரு பியூட்டி. அஜித் வந்து ஸ்டார்டிங்ல கப் எடுத்து காட்டுவான் அப்படின்னு நான் பிளான் பண்ணல. அதுக்கு வந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸா நடந்தது. ஒரு ரியல் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன் பேண்டர் தான் இங்க நடந்தது. அண்ட் நீங்க வந்து ஒரு சில பேர் தப்பா நினைச்சுக்கோனா, என்ன இவரு ஏன்னா புதுசா கலப்பி விடுவானுங்க நம்ம ஆளுங்க தேரிங்க. அதுக்காக சொல்றேன். மதனை வந்து வாடா போடா சொல்ல மாட்டாரு, அஜித்தை மட்டும் வாடா போடா சொல்றாரு. அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். மதன் சிஎஸ்கே ஃபேன் அப்படின்றதுனால கிடையாது. மதன் எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். அஜித் எனக்கு ரொம்ப நீங்க நாளா அந்த பழக்கம். ஆங்கிள் யோசிக்கிறீங்களா? ஓகே டேய் எவனா ஒருத்தன் வந்து போடுவான்டா கமெண்ட். என்ன இவரு வந்து ஆர்சிபி ஃபேனை மட்டும் வாடா போடா சொல்றாரு, புள்ளி பண்றாரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டுவாங்க. எப்பா டேய், அதுக்காக தான் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பிலாங் டு தி சினி வேர்ல்ட் தான். லைக் உங்களோட, ஆனா அது உண்மைதான் கூட. பட் ஆனா அதை ஆன்டிசிபேட் பண்ற, ப்ரிடிக்ட் பண்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்கிங் இருக்கு பாருங்க. நான் அது நேத்து வீடியோல சொன்னேனா அமி கேகேஆர்னு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து வந்து கமெண்ட் வரும். அதுக்காக நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா இன்னைக்கு வந்து போட்டாப்ல சிஎஸ்கே 103 ஆர்சிபி 49. இப்பயே வருவோம். சோ அதனால சி ஆல் எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக பண்றதுதான். இங்க நோ ஹேட் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. சும்மா ஜாலியா ஒரு டீமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிக்கிட்டே எப்படி கலாய்ச்சிப்போம் அப்படிதான் நாங்க கலாய்ச்சிக்கிட்டோம். வேற எதுவும் கிடையாது. அதுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமர். ஏன்னா இந்த பேண்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்டா பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்றது தான் நான் சொல்ல வர மெசேஜ். வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ சோ மச் பாய்ஸ். ஆல்வேஸ் பிளஷர் டாக்கிங் டு யூ போத். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு வீடியோ பண்ணது. தேங்க்யூ. அடுத்து டிசி வீடியோல சந்திப்போம். டிசி ப்ரிவியூ. தேங்க்யூ.